அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அப்பாஸ் மந்திரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அடுத்தவங்க மொபைலில் போட்டிருக்கக்கூடிய லாக் அப்ளிகேஷன், அவங்க போட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கேலரி இந்த மாதிரி தனித்தனியாக அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்களே, அதை எப்படி ஹேக் பண்ணுறது, அதை ஹேக் பண்ணுறது எப்படின்னும், அதை ஹேக் பண்ணாமல் நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைலில் மேக்ஸிமம் கேலரிக்கு நம்ம போட்டிருப்போம். அது மாதிரி வீடியோஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு நம்மளுடைய பர்சனல் நம்ம ஓனாக யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே லாக் போட்டு வச்சுருப்போம். தனித்தனியாக லாக் போட்டு வச்சுருப்போம். ஏன்னா சில சமயம் நம்மளுக்கு மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது மெயின் லாக் போட முடியாது, செப்பரேட் லாக் தான் போடுவோம். நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் போட்டு வச்சுருப்போம், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் போடக்கூடிய அந்த செப்பரேட் லாக்கையும் உங்களுடைய பின் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டே தெரியாமல் நீங்கள் உள்ளே என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாராருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, மெசேஜில் நீங்கள் யாராருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இன்ஷா அல்லாஹ் அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனும் லாக் போட்டு வச்சுருப்போம். நான் சிஎம் செக்யூரிட்டி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிஎம் செக்யூரிட்டிக்குள்ளே போங்க. சிஎம் செக்யூரிட்டிக்குள்ளே போயாச்சு அப்படின்னா, ஒரு நிமிஷம், அப்ளிகேஷன் லாக்னு இருக்கும். அப்ளிகேஷன் லாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் லாக் கேட்கும், இல்லைனா பின் லாக் கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு இப்போ நான் எதுக்கு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, கேலரிக்கு போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இருங்க, வாட்ஸ்அப்பை நான் போட்டுறேன். கேலரி, வாட்ஸ்அப், ஓகேங்களா? அந்த ரெண்டுக்கு நான் போட்டாச்சு. இப்போ லாக் போட்டாச்சு, ரெண்டுமே லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே வந்துடுறோம். வெளியே வந்தாச்சு அப்படின்னா, இப்போ நம்ம கேலரிக்குள்ளே போனோம் அப்படின்னா பாஸ்வேர்டு நம்ம என்ட்ரு பண்ண பாஸ்வேர்டு கொடுத்தா நம்ம போய் அதை கிளிக் பண்ண முடியும். அதே மாதிரி இது என்னோடய செகண்ட் வாட்ஸ்அப்பு. இதுக்குள்ளே போனாலுமே நம்ம இது பண்ணால் தான் பாஸ்வேர்டு போட்டால் போக முடியும். ஆனால் இப்போ இந்த பாஸ்வேர்டே இல்லாமல் நம்ம இந்த கேலரியையும் இந்த வாட்ஸ்அப்பையும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம், எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாக் போட்டு வச்சுருக்காரு, உங்கள் மொபைலில் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் கூட நான் ஃபோன் பண்ணி தரேன் சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, நம்ம லாக் போட்டு வச்சுருக்கோம்ல, அப்படியே உள்ளே எதையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைலை கொடுப்பீங்க. ஆனால் அவர் என்னை மாதிரி விவரம் தெரிஞ்ச ஆளாக இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயாச்சு அப்படின்னா அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் கிளிக் ஆகிரும். அப்ளிகேஷன் மேனேஜருக்குள்ளே போங்க. இது டவுன்லோடு, எஸ்டி கார்டு, அதுக்கப்புறம் ரன்னிங்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோடுக்குள்ளே போங்க. டவுன்லோடுக்குள்ளே போயாச்சு அப்படின்னா அதில் சிஎம் செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்கள். சிஎம் செக்யூரிட்டி கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாப்னு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே பண்ணோன்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்தாச்சா? ஓகே, முடிஞ்சு. இப்போ நான் எதுக்கு லாக் போட்டிருந்தேன்? கேலரிக்கு லாக் போட்டிருந்தேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு கேலரி. அது என்னென்ன ஃபோட்டோஸ் என்னென்ன வச்சுக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வாட்ஸ்அப்புக்கு நான் லாக் போட்டு வச்சுருந்தேன். ஓகே, முடிஞ்சு. வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன அவங்க என்ன யார்கிட்ட பேசியிருக்காங்க, என்ன சேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இருக்குது இது ஹிஸ்ட்ரி, கால்ஸு, இதான் பார்த்துக்கலாம். இப்படி தான் அவங்களுடைய லாக்குடைய நம்பரே தெரியாமல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது. இது எதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எப்படி அடுத்தவங்களுடைய வாட்ஸ்அப் நம்ம ஹேக் பண்ணி வைக்கிறது, நம்ம பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு போன வீடியோவில் போட்டிருந்தேன். இது அதோடைய தொடர்ச்சி. இது 2வது பாகம். இப்போ எப்படி இதை நம்ம பாதுகாக்கிறது, மற்றவங்க வீடியோ போடுறதுக்கும் நான் வீடியோ போடுறதுக்கும் உள்ள சின்ன டிஃப்ரெண்ட்டாக தான். மற்றவங்க எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு போடுவாங்க. நான் எப்படி அடுத்தவங்க நம்ம மொபைலை ஹேக் பண்ணாமல் நம்ம தடுக்கிறது, எப்படி சேஃப்டியாக செக்யூராக நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நான் போடுறது. இப்போ அதுக்கு எப்படி சேஃப்டியாக நம்ம இருக்குது அப்படின்னா, நீங்கள் சேம் செக்யூரிட்டி போங்க. நீங்கள் வழக்கமாக எதுக்கு நீங்கள் லாக் போடுவீங்க, இன்க்ளூட் நான் உட்பட எல்லாருமே கேலரிக்கு போடுவோம். சரிங்க, செப்பரேட் எம்எக்ஸ் பிளேயரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, மெசேஜரு, இந்த மாதிரி எதுக்கு போடுவோம். ஆனால் நீங்கள் எதுக்கு போடுறீங்களோ இல்லையோ, மறக்காமல் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனுக்கு லாக்கு நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுடைய பாஸ்வேர்டு, பின் நம்பரு தெரியாமல் உங்களுடைய கேலரி நீங்கள் போட்டு லாக்கை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு, அதை அவங்களால கண்டிப்பாக பண்ணவே முடியாது. எதுக்கு போடணும் அப்படின்னா, இந்த வாங்க, செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் நீங்கள் எதுக்கு போடுறீங்களோ இல்லையோ, செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ செட்டிங்ஸ் லாக் போட்டாச்சு. இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் லாக் போட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா
செட்டிங் ஓப்பன் ஆகாது. அப்படிங்கும்போது அவங்களால போய் அதை ஸ்டாப் பண்ணி அவங்களால பார்க்க முடியாது. சரி, இப்போ அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கையில் ஃபோன் கொடுக்கும்போது நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லாக் இல்லை அப்படின்னா அவங்க நம்ம சந்தேகப்படுவோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கும் ஒரு வழி இருக்குது. உங்களுடைய இந்த பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பழையபடி அவங்க, அதாவது நீங்கள் என்னென்ன இதுக்கெலாம் லாக் போட்டு வச்சுருந்தீங்களோ அது வந்து பழையபடி வந்து லாக் ஆகிறதுக்கு என்ன செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருக்கீங்களோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டு திரும்ப அதுக்குள்ளே போயிட்டாருன்னா அவர் ஒன்றுமே பண்ண தேவை. அதுக்குள்ளே போய் ஒரு நிமிஷம் அப்ளிகேஷன் லாக்கை கிளிக் பண்ணால் இப்படி காட்டும். அவ்வளோதான். இதை அவர் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டால் போதும். இப்போ பாருங்கள், பழையபடி எல்லாமே லாக் ஆகிரும். கேலரி லாக் ஆகிடுச்சு, வாட்ஸ்அப் லாக் ஆகிடுச்சு, செட்டிங்ஸும் லாக் ஆகிடுச்சு. புரிஞ்சா? இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துருப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம போட்டு லாக் அப்படியே இருக்குது, அதனால் எதுவுமே பார்க்கன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இப்படி தான் நம்முடைய பர்சனல் நம்ம போடக்கூடிய லாக்கெல்லாம் வந்து நம்ம போட்டு வைக்கிற லாக் வந்து அவங்க வந்து பாஸ்வேர்டு பின்னம் எல்லாமே ஹேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வேணும் டவுன்லோட் பண்ண அப்படின்னா யூடியூப் உடைய லிங்க் நான் கொடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை போயிட்டு அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் பார்க்குறது இல்லாமல் மற்ற மக்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே முன்னாடி சொன்னதான் இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன், அதாவது மொபைல் வந்து கையில் ஏகப்பட்ட பேர் கையில் இருக்குது. அதை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம், அடுத்தவங்களுடைய விஷயத்தை எப்படி நம்ம நோண்டலாம், எப்படி பார்க்கலாம்னு சொல்லி மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது, எப்படி நம்ம அதை வந்து என்ன அவங்களுடைய மொபைலை வந்து செட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்காங்க. முக்கியமாக நான் இப்போ போடுறது எல்லாமே வந்து ஜென்ஸை விட லேடிஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பயன்படும். அதனால் வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் இனி எப்படிலாம் வந்து நம்மளுடைய மொபைலை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.